இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நாளைக்கு செஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு செஸ்ட் பண்ணா நாளைக்கு ட்ரைசெப்ஸ் பண்ணாதீங்க. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னோட கிளைண்ட்டுக்கும் நான் அப்படிதான் கொடுப்பேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் நல்லா ஃபெயிலியர் வரைக்கும் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஃபெட்டிக் ஆயிரும், அப்படியே ரெக்கவரி ப்ராசஸ்ல இருக்கிறதுனால நாளைக்கு நீங்க செஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது கொஞ்சம் பெரிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது. அப்ப இன்னைக்கு ட்ரைசெப்ஸ் போட்டு நாளைக்கு செஸ்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பண்ணலாம். ஒரு ஆப்ஷன், நீங்க கொஞ்சம் பெரிய அளவுக்கு ஃபெயிலியர் வரைக்கும் புஷ் பண்ணாம மினிமலா நீங்க ட்ரெயின் பண்ணி கொண்டு போகலாம். பட் அப்படி பிராக்டிகலி யாரும் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால நான் இந்த தள்ளி சொல்றேன். ஒருவேளை செஸ்ட் இன்னைக்கு பண்றீங்க அப்படின்னா ட்ரைசெப்ஸ் வந்து செகண்டரி மசில் ஆக்டிவேட் ஆகும். அப்படிங்கும்போது எகைன் நாளைக்கு ட்ரைசெப்ஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு அது புஷ் பண்ண முடியாது. அப்ப செஸ்ட் போட்டு ட்ரைசெப்ஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா பண்ணலாம். ஃப்ளை மூவ்மெண்ட்ஸ் மாதிரி ட்ரைசெப்ஸ் இன்வால்வ்மெண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு அடுத்த நாள் நம்ம பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட். ஸோ புஷ் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட், ட்ரைஸ், ஷோல்டர். செஸ்ட், ஷோல்டர் எது போட்டாலும் ட்ரைசெப்ஸ் லோட் ஆகும். புல் டே அப்படின்னா பேக், பைஸ். ஸோ பேக் போட்டாலும் பைசெப்ஸ் லோட் ஆகும். ஸோ நீங்க அப்படி அடுத்தடுத்து வைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி ஒர்க் அவுட்டை சூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. புரியுதுங்களா? ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், அடுத்தடுத்த நாள் வைக்க வேண்டாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே.